மலைக்கு பக்கத்தில் முதிராமலை பகுதின்னு ஒரு பகுதியில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்திருக்காங்க. குமணன் ஒருத்தர், இளங்குமணன் ஒருத்தர். குமணன் தான் அண்ணன், இளங்குமணன் தம்பி. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக சண்டை. அண்ணனுக்குன்னா பேர் புகழ் எல்லாம் இருக்குது, வர்ற புலவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குறாரு. அதனால் எல்லாரும் இவரை புகழ்கிறாங்க. தம்பிக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ணனை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு தான் வரணும்னு ஆசைப்படுறார். சரி, இப்படியாண்டு அல்பத்தனமாக ஆசைப்படுற இந்த பதவியை நீயே வச்சுக்கொண்டு தம்பிக்கு கொடுத்துட்டு இவர் காட்டுக்குள்ளே போயிட்டார். போன பிறகும் அண்ணனை பற்றியே எல்லாரும் புகழ் பாடுறாங்க. இவருக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. உடனே ஒரு தண்டோரா போட்டார். யார் குமணனுடைய தலையை வெட்டி கொண்டு வர்றீங்களோ அவன் கையில் வச்சிருக்கிற உடைவாளோட அவங்களுக்கு 1000 பொற்காசு பரிசாக வழங்கப்படும் தம்பி அறிவிச்சிட்டார். இந்த விஷயம் தெரியாமல் அந்த அரசவைக்கு அண்ணன்கிட்ட அடிக்கடி பரிசு வாங்கின பெருந்தலை சாத்தனார் அப்படின்னு ஒரு புலவர் போகிறார். நான் உங்கள் அண்ணனை பாடி எப்பயுமே பரிசில் வாங்குவேன், அவன்லாம் இல்லை, பரிசுலாம் கொடுக்க முடியாது, போயான்னு வட்டி விட்டுறார். சரி, அண்ணனை தேடி இவர் காட்டுக்குள்ளே போகிறார். குமணனை பார்க்குறார். என்னப்பா நீ எல்லா புலவர்களுக்கும் உதவி செய்வியே, வந்தவங்களுக்கெல்லாம் வாரி தருவியே, இப்படி காட்டுக்குள்ளே வந்துட்டியே, நான் உன்னைய தான் பார்க்க வந்தேன், என் குடும்பம் வறுமையில் இருக்குது, ஆனால் நீ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கியேன்னு உடனே இந்த குமணன் உடைவாள் எடுத்து அவர் கையில் கொடுத்து, என் தலைக்கு 1000 பொற்காசுகள் என் தம்பி தரேன்னு இருக்கிறான், நீங்கள் தயவு செஞ்சு என் கழுத்தை வெட்டி என் தலையை எடுத்துகிட்டு போய் 1000 பொற்காசுகள் வாங்கி நீங்கள் நல்லா இருங்க. அப்படியே அரன்றாரு அந்த புலவர். இப்படி கூட ஒருத்தர் இருப்பானா அப்படின்ட்டு உடைவாளை மட்டும் கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு போய் அவங்க அண்ணன் முகம் மாதிரியே ஒரு பொம்மையில் ஒரு முகம் செஞ்சு ரத்தம் சொற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி அரண்மனைக்கு போயிட்டார். போய் உங்கள் அண்ணன் தலையை கொண்டு வந்துட்டேப்பா, அந்த உங்கள் அண்ணனுடைய உடைவாள் 1000 பொற்காசு கொடுன உடனே அண்ணன் தலை கொடுத்தால் 1000 பொற்காசுன்னு சொன்ன அந்த இளம் குமணன் அண்ணன் தலைதானான்னு கூட அதை சோதிக்காம அப்படியே படபடன் ஆகி கண்ணீர் விட்டு வேர்த்து எங்கள் அண்ணனை கொண்டுட்டீங்களா, எங்கள் அண்ணனை கொண்டுட்டீங்களான்னு நடுங்கிறான். உடனே புலவர் சொல்லுகிறார், இதுதான் தானாடா விட்டாலும் தன் தசை ஆடும் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். உங்கள் அண்ணன் சாகலப்பா, அங்கே தான் இருக்கிறான். இவர் உடனே ஓடி போய் மன்னிப்பு கேட்டு அண்ணனை அரசாட்சிக்கு ஏற்றினார் என்று நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் சங்கப்பாடல் சொல்லுகிறது.